வெல்கம் டு TJ.connect. நான் உங்கள் டிஜே வாசன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் சிசிடிவி டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சிசிடிவி டெக்னாலஜி பற்றி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பேசிக்ஸ்லேருந்து சிசிடிவி பற்றின ஒரு கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சிசிடிவினா என்ன? வாட் இஸ் சிசிடிவி சிஸ்டம்? இந்த சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இந்த சிஸ்டம் என்ன ஒர்க் பண்ணுது, என்ன பர்பஸ் இந்த சிஸ்டம் யூஸ் பண்றதுனால அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிசிடிவியோட ஃபுல் ஃபார்ம் க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். சிசிடிவினா க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன், அதுதான் அதனோட ஃபுல் ஃபார்ம். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? சிசிடிவி சிஸ்டம் யூஸ்டு டு செக்யூரிட்டி பர்பஸ். சிசிடிவி சிஸ்டம் வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? சிசிடிவி சிஸ்டம் வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல, ஒரு பப்ளிக் இடத்துல, ஒரு ஹோம் வீட்டில், ஒரு பேங்கிங் செக்டார்ல, இங்கெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அங்க நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை வந்து மானிட்டர் பண்றதுக்காகவும், தென் நடக்கிற விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காகவும், ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காகவும் சிசிடிவி சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. இதுல 2 டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி சிஸ்டம் வந்து மேஜரா யூஸ் பண்றாங்க. ஒன்று வந்து அனலாக் சிசிடிவி சிஸ்டம், தென் ஐபி சிசிடிவி சிஸ்டம். 2 டைப் ஆஃப் சிசிடிவி சிஸ்டம் வந்து மேஜரா யூஸ் பண்றாங்க. அனலாக் சிசிடிவி சிஸ்டம்னா என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அனலாக் சிசிடிவி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மெத்தட் வந்து அதில் யூஸ் பண்றாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துடலாம். அனலாக் கேமரா, இட் இஸ் கேப்சர் த வீடியோ இன் எலக்ட்ரிக்கல் சிக்னல். கேமரா வந்து ஒரு பிளேஸ்ல இருக்கு. அந்த கேமரா அங்க எடுக்கக்கூடிய பிக்சரை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணது, அதுதான் கேமராவோட ஒர்க்கு. தென் கேமரா என்ன பண்ணுது? the camera send to electrical signal to DVR. இந்த கேமரா வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ண ஃபுட்டேஜ் வீடியோவை டிவிஆருக்கு சென்ட் பண்ணுது. தென் இந்த டிவிஆர் என்ன பண்ணுதுன்னா, the DVR convert the electrical signal to digital format. எலக்ட்ரிக்கல் சிக்னலா வரக்கூடிய ஃபுட்டேஜை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி டிவிஆர் வந்து ஸ்டோர் பண்ணுது. தென் இதுல அனலாக் கேமரால யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட் என்னன்றதை பார்க்கலாம். அனலாக் காம்போனன்ட் வந்து அனலாக் கேமரா. அனலாக் கேமராவில் மேஜராக 3 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து புல்லட் கேமரா, இது வந்து அவுட்டோர் கேமரான்னு சொல்லுவாங்க. தென் டூம் கேமரா, இதை இன்டோர் கேமரான்னு சொல்லுவாங்க. தென் பிடி செட் கேமரா. பிடி செட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து பேன் டில்ட் ஜூம் கேமரான்னு சொல்லுவாங்க. புல்லட் கேமரானா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது? புல்லட் கேமரா வந்து அவுட்டோர் கேமரான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வெதர் ப்ரூஃபிங் கேமராவாக இருக்கும். இது வாட்டர் போட்டாலும் சரி, மற்ற வெதர் கண்டிஷன், ஹீட்டு, டஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும். இந்த கேமரா மேஜராக வந்து லென்த் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ண கேமரா. இது லென்த் இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டோட வியூவை வந்து கவர் பண்ணுறதுக்கு, தென் ஒரு பேசேஜ் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக இந்த கேமரா வந்து லென்த்தாக இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் டூம் கேமராவை இன்டோர் கேமரான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்காது. தென் இது வந்து வித் அதிகமாக இருக்கிற ஏரியாவில்
வித் அதிகமாக கவர் பண்ணுறதுக்காக இந்த டூம் கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பிடி செட் கேமரா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டூம் கேமராவும் புல்லட் கேமராவும் ஃபிக்ஸட் லென்ஸு. அந்த கேமரா வந்து மேனுவலாக மூவ் ஆகாது, நம்ம மூவ் பண்ணவும் முடியாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா மேனுவலாக போயிட்டு நம்மளா அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு வியூ அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மற்ற 2 கேமராவில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் பிடி செட் கேமரானா 360 டிகிரியை வந்து கவர் பண்ணும். நம்ம மானிட்டர் பண்ணலாம், நம்ம ஆக்சஸும் பண்ணலாம். நம்ம டிவிஆர் மூலிமா பிடி செட் கேமராவை 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணி அங்கே இருக்கிற வீடியோவை வந்து கேப்சர் பண்ண முடியும், வீடியோவை வந்து மானிட்டர் பண்ண முடியும். இதுதான் பிடி செட் கேமராவோட மேஜர் யூசேஜ். தென் அனலாக் கேமராவோட அடுத்த டிவைஸ் வந்து டிவிஆர்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். டிவிஆர் மஸ்ட் அதனுடைய வேலை என்னன்னா, அனலாக் கேமராவிலேருந்து வர சிக்னலை எலக்ட்ரானிக்கல் சிக்னலை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி ஸ்டோரேஜ் டிவைஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் டிவிஆரோட மேஜர் ஒர்க். தென் இதில் இருந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு உண்டான டிஸ்பிளேக்கு வீடியோவை அவுட்புட்டாக கொடுக்கும். தென் வந்துட்டு ஒரே டிவிஆரில் மல்டி கேமராவோட ஃபுட்டேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த டிவிஆர் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் எஸ்எம்பிஎஸ்னா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இதுதான் வந்து கேமராவுக்கு பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டிங் யூனிட், பவர் டிஸ்ட்ரிபியூட் யூனிட். டிவிஆர் வந்து சிக்னலை இன்புட்டாக எடுத்துக்கும். எஸ்எம்பிஎஸ் வந்து கேமராவுக்கு தேவையான பவரை கொடுக்கும். இதுதான் எஸ்எம்பிஎஸோட ஒர்க். தென் பிஎன்சி கனெக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, வீடியோ கேபிளை கேமரா எண்ட்லையும் டிவிஆர் எண்ட்லையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டிவிட்டி எக்யூப்மெண்ட், அதுதான் பிஎன்சி கனெக்டர். தென் டிசி பின் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, கேமரா எண்டில் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர பவரை கேமராவோட ஃபீமேல் கனெக்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கனெக்டர் வந்து யூஸ் ஆகுது. தென் அனலாக் கேமராவோட கேபிள் 3+1 கோஎக்சியல் கேபிள், தென் வந்து 4+1 கேபிள், 2 டைப் ஆஃப் கேபிள் வந்து அனலாக் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்காக, என்னென்ன கேபிள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இதில் ஒரு வீடியோ கேபிள், இந்த ஸ்ட்ரெயிட் கேபிள் வந்து வீடியோ கேபிளாக யூஸ் ஆகுது. தென் another 2 கேபிள் வந்து பவர் கேபிள், இந்த ரெட் கலர் கேபிளும் இந்த பிளாக் கலர் கேபிளும் பவருக்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் another ஒன் வந்து வாய்ஸ் ஆடியோ கேபிளாக யூஸ் பண்ணுவாங்க இந்த 3+1 கேபிளில். 4+1 கேபிளில் இந்த வீடியோ கேபிள் ஒன்று இருக்கும், another 4 கேபிள்ஸ் இந்த மாதிரி கேபிள் இருக்கும். இந்த 4 கேபிள்ஸில் 2 பவருக்கும், ஒரு கேபிள் வந்து ஆடியோக்கும், another 1 கேபிள் வந்து கண்ட்ரோலர் கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த 4+1 கேபிள் வந்து பிடி செட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பிடி செட்டோட பேன் டில்ட் பண்ணுறதுக்காக, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த 4+1 கேபிள். தென் ஹார்ட் டிஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஹார்ட் டிஸ்க்னா என்ன? ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஹார்ட் டிஸ்கில் வந்து 2 டைப் இருக்கு, டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க் அண்ட் சர்வலைன்ஸ் ஹார்ட் டிஸ்க்னு 2 டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. நம்ம சிசிடிவி சிஸ்டமில் சர்வலைன்ஸ் ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுவோம். சர்வலைன்ஸ் ஹார்ட் டிஸ்க்குக்கும் டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து ஆட்டோ எரைஸ் பண்ணாது. ஒரு ஃபைலை வந்து மேனுவலாக நம்மளாக தான், ஹியூமனாக தான் டெலீட் பண்ணணும். நம்ம ஸ்டோர் பண்ணுறதும் நம்மளாக தான் காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சர்வலைன்ஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து டெடிக்கேட்டடாக வந்து சிசிடிவி சிஸ்டமுக்காக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஆட்டோ எரைஸ்ட் ஆகும். எப்படி ஆட்டோ எரைஸ்ட் ஆகும்னா, ப்ரீவியஸ் வீடியோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 days ரெக்கார்டிங் வீடியோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆவது நாள் ரெக்கார்ட் ஆகும்போது ஹார்ட் டிஸ்க் ஃபுல் ஆயிடுச்சு.
ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேவோட டேட்டா வந்து எரேஸ் ஆகும். லாஸ்ட் டேவோட டேட்டா எரேஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் டேவோட டேட்டா எரேஸ் ஆகிட்டு 11வது நாள் டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்போ எப்பவுமே வந்து 10 டேஸோட ரெக்கார்டு டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வரும். இதுதான் ஹார்ட் டிஸ்க் சர்வலிங்ஸ் ஹார்ட் டிஸ்கோட மேஜர் ரோல். இந்த கான்ஃபிகரேஷன் தான் இந்த சர்வலிங்ஸ் ஹார்ட் டிஸ்க்ல இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. தென் அனலாக் கேமராவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலாக் கேமராவோட அட்வான்டேஜ் லோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சிசிடிவி சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா இந்த அனலாக் கேமரா வந்து சஜஷன் பண்ணலாம். தென் ஈஸி டு இன்ஸ்டால். இதை இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸியான ஒரு டெக்னாலஜி. ஈஸியாக அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் மேஜர் காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்ஃபிகரேஷனோ இல்லை இன்ஸ்டாலேஷனோ எதுவும் கிடையாது. ஈஸி டு இன்ஸ்டால்டு. இதனோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வீடியோ சிக்னல் லாஸ். இந்த சிசிடிவி சிஸ்டம்ல அனலாக் சிஸ்டம்ல வீடியோ லாஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானிக்கல் சிக்னலாக டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது சிக்னல் லாஸ் இருக்கும். தென் லோ வீடியோ குவாலிட்டி. ஒரு 2 MP கேமராவோட அவுட்புட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ரெசல்யூஷனோட அவுட்புட் வந்து டிவிஆருக்கு ஸ்டோர் ஆகும்போது அந்த குவாலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து கிடைக்காது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எலக்ட்ரானிக்கல் சிக்னலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதில் லாஸ் இருக்கிறதுனால லோ வீடியோ குவாலிட்டி இருக்கும். தென் சர்வீஸ் ஓரியன்ட் டிவைஸ் சிஸ்டம். இது வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து இதை சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் கனெக்டர் டிசி பின் தென் பிஎன்சி கனெக்டர்லாம் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால, கனெக்டிங் பார்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கனெக்டிங் பார்ட்லாம் வந்து லூஸ் கான்டாக்ட் ஆகும், கேபிள் லூஸ் கான்டாக்ட் ஆகும். தென் வந்து வீடியோவுமே வந்து ஒரு கிளியரான வீடியோவாக கிடைக்காது. அலையாக வரும் சம்டைம்ஸ். தென் வந்து வீடியோ இன் அண்ட் அவுட் வந்துட்டு போகும். அந்த மாதிரி மேஜரான இஷ்யூலாம் வந்து இதில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது 1 இயர் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பேஸ்டு இது வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அனலாக் கேமராவோட பேசிக்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். அனலாக் கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, எதனால் சிசிடிவி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்த்தோம். அப்கமிங் கிளாஸில் இதை பற்றின டீப்பான ஒரு கிளாஸை பார்ப்போம். ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, மேனுவலாக வந்து ஹார்ட்வேர் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.